ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு சார். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் தான், ஒரு சின்ன அன்பாக்சிங்னே சொல்லலாம். ஸோ எனக்கு ரீசெண்டாக பர்த்டே வரதுனால ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சோர்சஸ் லைக் ஜெப்டோ, பிளிங்கிட் நினைக்கிறேன், அது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் அமேசான். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு, அதனால தான் உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளிங்கிட்டில் நான் வாங்கின இந்த ப்ராடக்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பாய்ஸுக்குலாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வீல்ஸ் கார் தான். ஸோ எனக்கு ஹாட் வீல்ஸ் கார் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட சின்ன வயசுலேருந்தே கலெக்ஷன்லாம் இருக்குது. அப்பா யூஸ் பண்ணப்போ வாங்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி வீட்டுக்கிட்ட ஒரு கடை இருக்குது, அங்கேயும் தான் நிறைய கார்லாம் வாங்கி. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஒரு 12-15 கார் கிட்ட இருக்கும். ஸோ கேஸ் நம்ம ஒரு செகண்ட் ப்ராடக்ட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஜெப்டோவில் பார்த்துருப்பீங்க, பிளிங்கிட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ செகண்ட் ப்ராடக்ட் அமேசான்லேருந்து வந்திருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு சேனலோட கஸ்டமைசேஷனுக்காகவும் ஒரு பேக்ரவுண்ட் டெவலப்மெண்ட்காகவும் தான் சரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கோம். ஸோ கைஸ் நம்ம செகண்ட் ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணுற ஒரு ஆர்வத்தில் அது என்ன ப்ராடக்ட் கூட உங்கள்கிட்ட சொல்லாமல் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபாபெட் ஒரு லெட்டர் போட்ட ஒரு நியான் லைட் தான். ஸோ வி அப்படின்னு போட்டு கஸ்டமைஸ் பண்ணி இந்த நியான் லைட் தான் வாங்கியிருந்தோம். கஸ்டமைசேஷன் நிறைய கஸ்டமைசேஷன்லாம் கிடையாது. சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஆல்ஃபாபெட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு நேம் வச்சு வாங்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட் அது காஸ்ட் ரொம்ப அதிகமானதுனால 200 rupees கிட்ட வந்துச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வாங்கினோம். அதே மாதிரி அந்த ஹாட் வீல்ஸோட ப்ரைஸ் சொல்லிக்க மாட்டேன். ஸோ அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 to 180 ரேஞ்சில் பிளிங்கிட் அண்ட் ஜெப்டோவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் கூட சிம்பிள் தான். இந்த மாதிரி ஹேங்கரோ இல்லை நெயிலையோ ரெண்டு வந்துட்டு ப்ராப்பராக அடிச்சிருங்க. ஸோ நீங்கள் அடித்த அந்த ஸ்க்ரூ, அந்த ஆணியோ இல்லை அந்த ஹேங்கராக இருக்கட்டும், அது ரெண்டு அடிச்சிட்டிங்களா? ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு சாக்கெட் இருக்கணும். ஸோ பக்கத்தில் இருக்க அந்த யூஎஸ்பி சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணி பவர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.